காப்பு கட்டும் முறை எதனால் தோன்றியது தெரியுங்களா? உழவர்கள் விவசாயத்திற்கு காரணமான இயற்கை மற்றும் உயிரினங்களுக்கு நன்றி சொல்வதற்கு பொங்கல் படைத்து தை மாதத்தை வரவேற்க தொடங்குவார்கள். அதற்கு முன்தினம் இந்த காப்பு கட்டும் முறையை வைத்திருக்கிறார்கள். மார்கழி மாதத்தில் கடைசி நாளன்று வீடெல்லாம் சுத்தம் செய்து பழைய பொருட்களை களைந்துவிட்டு வீடுகளில் மாவிலை தோரணங்கள் கட்டி இந்த காப்பு கட்டும் முறை நடைபெறும். இந்த காப்பு கட்டும் முறை வெறும் சடங்காக மட்டுமல்லாமல் இதனுடைய அறிவியலை இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பு நம்மளுடையது. காப்பு கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆவாரம், வேப்பிலை, தும்பை, மாவிலை, துளசி, பூளப்பூ, பிரண்டை இவை அனைத்துமே மூலிகைகள் தான். இதை வீடுகளில் கட்டினால் எதிர்காலத்தில் நோய் தொற்று எதுவும் காற்றின் வழியாக பரவாமல் இருப்பதற்காக நம் முன்னோர்கள் இந்த சடங்கை வைத்தார்கள். நாளடைவில் இதில் சேர்க்கப்பட்டுள்ள மூலிகைகள் படிப்படியாக குறைந்து இப்பொழுது 3 பொருட்களை மட்டுமே வைத்து காப்பு கட்டுவது என்பது நடக்கிறது. நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவே அன்றைய காலத்தில் நம் முன்னோர்கள் காப்பு கட்டும் பழக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எந்த மூலிகை கிடைக்கிறதோ அதை வைத்து கண்டிப்பான முறையில் காப்பு கட்ட வேண்டும். எதுவும் கிடைக்கவில்லை என்றால் வெறும் வேப்பிலை மற்றும் மாவிலையை வைத்து கட்ட வேண்டும்.